பகை கடிதல் பாடல் எண் 7. எளிய என் இறைவா குகா என எனது எதிரே வெளித்திகழ் திரள்களைமீன் மிளிர் சினையென விழைவான் பலபல எனு மினுமா பலசிறை விரிதருள் நீள் குளிர்மணி விழிமயிலே கொணர்திவுன் இறைவனையே. இப்பாடல்ல சுவாமிகள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏழையாகிய அடியேனது இறைவனே. இந்த இடத்துல சுவாமிகள் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாரு. எப்பயுமே இறைவன் முன்னாடி தன்னைத்தானே தாழ்த்திக்கணும். நான் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்வம் கொள்ளக்கூடாது. நம்ம கர்வம் கொண்டுக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் அடக்கிடுவான். இந்த உலகமே எனக்கு கீழே தான், எனது காலடிக்கு கீழே தான், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நல்லவன் நான் தான், என்னை போல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்வத்தோடு எழுந்து அப்படி நின்னோம் அப்படின்னா அந்த கர்வம் அடங்கி ஒரு மூலையில் உட்கார்ந்துருவோம். எனவே கர்வமாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சுவாமிகள் தன்னடக்கத்தோட ஏழையாகிய நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், உனது வரம் எனக்கு வேணும், உனது வரம் பெற்றால் நான் இந்த உலகத்திலேயே பணக்காரனாகி விடுவேன். அப்போது ஏழை பணக்காரன் அப்படிங்கிறது பணத்தை வச்சு வர்றது இல்லை, இறைவனோட வரத்தை வைத்து வருவது. நமது அகையிருள் போக்கும் இறைவன் நமக்கு வரம் வழங்கிட்டான் அப்படின்னா நம்மளை மாதிரி பணக்காரன் இந்த உலகத்திலே கிடையாது. அப்போ இந்த இடத்துல சுவாமிகள் வரம் வேண்டி நிற்கிறார். ஏழையாக நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், உன்னிடம் கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஏழையா. அப்போ நான் அடியேனாக இருக்கிறேன், என்னோட இறைவனாக யார் இருக்கு அப்படின்னா நீ தான் குகா என்று நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த நேரமும் 24 மணி நேரமும் இடைவிடாமல் சுவாமிகளோட மனசில் யார் நிற்கிறா அப்படின்னா முருகப்பெருமான் தான் நிற்கிறார். அப்போது எனது முருகப்பெருமானை நினச்சி நான் தியானிக்கின்ற இந்த வேளையில் என்னோட எதிரில் அழகிய மகிழாகிய நீ வந்து நிற்கிற. எப்படி வந்து நிற்கிற? வானவெளியில் சஞ்சரிக்கும் கூட்டங்களாகிய விண்மீன்களை அழகிய முட்டைகளைப் போல ஒடுங்கி பளபளவென்று மின்னுமாறு பல இறக்கையை விரிக்கும் நீண்ட குளிர்ந்த மணி போலும் விழிபடைத்த மயிலே. இந்த இடத்துல அதோட ரெக்கையை பற்றி சொல்கிறார். வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் கூட்டம் எல்லாம் யார்கிட்ட இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மயிலோட ரெக்கைகளில் இருக்குது. அழகிய முட்டைகள் ஒடுங்கி பளபளன்னு மின்றது போல அந்த ரெக்கையில் இருக்குதாமா. அந்த ரெக்கையை மயில் வந்து விரிக்குது. மயில் தோகை விரித்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க 2 கண்கள் பத்தாது. அப்படியே தோகையை அப்படியே ஜிகு ஜிகுன்னு அது விரிக்கும்போது அப்பப்பா என்ன அழகு. அப்போ அந்த தோகையில் கண்ணாக இருக்கும். அந்த கண்கள்லாம் எதா இருக்குது அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நம்ம 2ஐயும் தனித்தனியாக வச்சு பார்த்தாலே அவ்வளோ அழகு. எது? வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் ரசிக்கலாம். போய் நம்ம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்மீன் கூட்டமும் நம்மை அழைப்பது போல் இருக்கும். பலன்னு சின்ன சின்னதாக அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த விண்மீன்கள் கூட்டம். நம்ம பார்த்து ரசித்தா நேரம் போகிறதே நமக்கு தெரியாது. அவ்வளவு நல்லா இருக்கும். நேரம் போகாமல் அப்படியே நின்று அவ்வளவு ரசிக்கலாம் விண்மீன்களை. அப்போ விண்மீனை தனியாக ரசிக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்குது. அப்படியே நேரம் அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா மயில் கூட்டம் ரெக்கையை விரிப்பது, தனது தோகையை விரிப்பது. அப்பா எவ்வளவு அழகு! அதோட வண்ணங்களும் அதோட நிறமும் அந்த பளபளப்பும். அப்போது அந்த தோகையும் விரிப்பது அழகு, ஒரு பக்கம் வானத்தில் விண்மீன்கள் கூட்டம் இருப்பது அழகு. 2 ஒரு இடத்துல இருந்ததுன்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அந்த ரெக்கையில் அந்த விண்மீன் கூட்டம் இருப்பது போல அழகாக தோகையை விரித்து நீ முன்னாடி இருக்கிற. அது மட்டும் இல்லை, குளிர்ந்த மணி போலும் விழி படைத்த மயிலே. உன்னோட கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா குளிர்ச்சியான மணிகள் பதிக்கப்பட்டது போல இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. குளிர்ச்சியான மணி, வெப்பம் மிகுந்த மணி கிடையாது, குளிர்ச்சியான மணிகள் பொருத்தப்பட்ட ஒரு விழியாக உனது விழி இருக்குது. அப்படிப்பட்ட
அழகான மயிலே, நீ உனது இறைவனை என்னிடத்தில் கொண்டு வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இந்த பாடலில் சொல்கிறார்.